இனிய காலை வணக்கம். தகவல்களம் பாகம் 38 சுவிஸிலிருந்து பவானி மூர்த்தி. அல்சர். நேரத்திற்கு சாப்பிட்டால்தான் அல்சர் வரும், நேரத்திற்கு சாப்பிடாவிட்டால் அல்சர் வரும் என்று உங்களுக்கு இத்தனை நாளும் போதிக்கப்பட்டுள்ளது. அல்சர் பெரும்பாலும் நேரத்திற்கு கடிகாரத்தை பார்த்து சாப்பிடுவதற்கே வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு பாத்திரத்தில் தயிர் சாதமோ அல்லது சாம்பார் சாதமோ எடுத்து வைத்து ஒரு 10-15 நாட்கள் கழித்து பாருங்கள். இப்போது அந்த சாதம் கெட்டு போய் நாற்றம் எடுக்கும். சில சமயம் புழுக்கள் கூட வந்திருக்கலாம். மீண்டும் அந்த பாத்திரத்தை மூடி அப்படியே வைத்து விடுங்கள். மறுபடியும் ஒரு 10-15 நாட்கள் கழித்து பாருங்கள். அது கெட்டி போன சாதம் விஷமாக மாறி அந்த பாத்திரத்தை பாதித்து ஓட்டை போட்டிருப்பதை பார்த்திருக்கலாம். இதை வீட்டிலேயே சோதித்து பாருங்கள். இப்போது அல்சர் எப்படி வந்தது என்று உங்களால் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் நினைப்பது போல் நேரத்திற்கு சாப்பிடாவிட்டால் அல்சர் வரும் என்பதெல்லாம் பொய். பசிக்காமல் நேரத்திற்கு சாப்பிடும் போதுதான் அல்சரே வருகிறது. பசித்து சாப்பிடும் போதுதான் வயிற்றில் ஜீரண நீர்கள் சுரக்கின்றன. வயிற்றில் நேரத்திற்கு அலாரம் வைத்துக் கொண்டு ஜீரண நீர்கள் சுரப்பதில்லை. அந்தந்த நேரத்திற்கு வருவதற்கு இது ஒன்றும் பேருந்தோ ரயிலோ அல்ல. என்றைக்காவது யோசித்திருக்கிறீர்களா? நேரத்திற்கு சுரப்பதற்கு அங்கு எந்த விதமான ஏற்பாடும் கிடையாது. மனித உடலானது முற்றிலும் உணர்வுகளால் ஆனது. உணர்வுகளே மனித உடலை வேலை செய்ய தூண்டுகின்றன, வேலையை முடிக்கவும் தூண்டுகின்றன, செயல்படுத்தவும் வைக்கின்றன. நேரத்திற்கு ஜீரண நீர் சுரந்துவிடும். அப்போது வயிற்றில் சாப்பாடு இல்லை என்றால் அல்சர் புண் வந்துவிடும் என்பது போன்ற கமேடி வேறு எதுவும் இல்லை. நேரத்திற்கு சாப்பிடாவிட்டால் அல்சர் வருகிறதென்றால் இந்தியாவில் பெரும்பாலான ஏழை மக்களுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் அல்சர் வந்திருக்க வேண்டுமே. பெரும்பாலும் அல்சர் வருவது 3 வேளையும் நன்கு சாப்பிடுபவர்களுக்கே என்பதை கவனியுங்கள். நீங்கள் பசிக்காமல் 3 வேளையும் சாப்பிடும் போது ஜீரண நீர்கள் சுரக்காத நிலையில் வயிற்றில் இருக்கும் உணவு அங்கேயே தங்கி புளித்து கெட்ட வாயுக்கள் உருவாக துணை புரிகிறது. தினந்தோறும் இது போன்ற செயல் தொடர்ந்து நடைபெறும் போது கெட்டுப்போன உணவு விஷமாக மாறுகிறது. பாத்திரத்தில் வைத்த உணவு எப்படி விஷமாக மாறுகிறதோ அப்படி விஷமாக மாறிய உணவு உங்கள் வயிற்றில் அல்சரை உருவாக்குகிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஜீரணம் கெட்டால் தான் அல்சர் வறுமை ஒழிய ஜீரணிப்பதற்கு அங்கு ஒன்றுமே இல்லாத போது அல்சர் வராது. சாப்பிடாமல் இருந்தால் உடல் சோர்வடைந்து சத்து குறைபாடு ஏற்பட்டு அது சம்பந்தமாக நோய்கள் வேண்டுமானால் வரலாம். அல்சர் வயிற்றில் மட்டுமல்லாமல் உடலில் எந்த பாகத்தில் வேண்டுமானாலும் தோன்றலாம். நாட்பட்டு வெளியேற முடியாமல் தேங்கும் கழிவுகள் அந்த இடத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. பாதிக்கப்பட்ட அந்த இடத்தில் புண்கள் உருவாகின்றன. அதையே அல்சர் என்கின்றோம். அல்சர் என்ற புண்கள் குணமாக வேண்டுமானால் தேங்கியுள்ள கழிவுகளை முதலில் வெளியேற்ற வேண்டும். கழிவுகள் வெளியேறாவிட்டால் மீண்டும் அல்சர் வந்து கொண்டேதான் இருக்கும். அல்சர் வந்துவிட்டால் உங்கள் உடலில் கழிவுகளின் தேக்கம் நிறைய உள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிர்ணயிக்கும் வல்லமை உணவுக்கு மட்டுமே உண்டு. அத்தகைய உணவை பற்றி நாம் எந்த அளவுக்கு கவனம் செலுத்த வேண்டும். எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, எப்போது சாப்பிடலாம், எப்போது சாப்பிடக்கூடாது, எங்கே சாப்பிடலாம், எங்கே சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிடலாம், எப்படி சாப்பிடக்கூடாது என்கின்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். சத்துள்ள உணவை சாப்பிடுவது எந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியமோ அதே அளவுக்கு வேளைக்கு சாப்பிடுவது முக்கியமானதுதான். 2 வேளைகள் உணவுக்கு இடையில் போதிய இடைவெளி இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். இன்றும் என்றும் என் அன்பு நிறை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அதிபர் குடும்பம் உறவுகள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.